இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாக்கில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கம்பர் எழுதிய சரஸ்வதி அந்தாதியினுடைய முதல் பாடல். நம்ம இதுக்கு முன்னாடி சில பதிவுகள் பார்த்தா கூட சரஸ்வதி அந்தாதியை பற்றி கொஞ்சம் ஒரு இப்போல்லாம் இன்ட்ரோன்னு அது மாதிரி அதுதான் பார்த்தோமே தவிர இன்னும் நம்ம அந்தாதிக்குள்ளே போகலை. இன்னைக்கு அந்தாதியினுடைய முதல் பாடலை பார்க்கலாம். கலைமகளை போற்றுவோம். அந்த அந்தாதியே சரஸ்வதிக்காக தானே, அப்போது கலைமகளை போற்றுவோம் அப்படின்ற தலைப்பில் முதல் பாடல் எழுதியிருக்காரு. அந்த முதல் பாடலை நம்ம படிக்கலாம். சீர்தந்த வெள் இதழ் பூங்கமலாசன தேவி செஞ்சொல் தார் தந்த எண்ணெய் தாமரையாட்டி சரோருகமேல் பார்த்தந்த நாதன் இசை தந்த ஆரண பங்கயத்தாள் வார்த்தந்த ஜோதி அம்போருகத்தாளை வணங்குதுமே அப்படின்னு சொல்கிறார். இந்த பாடலுக்கு பொருள் விளக்கம் தெளிவுரை சொல்லியிருக்காங்க. அழகு மிக்க வெள்ளிக்கோல் போல் ஒளி வீசும் வெண்மை நிறமான தாமரை பூவினை தன்னுடைய இருக்கையாக கொண்டு வீற்றிருப்பவள். அவள் சொல்லாலாகிய பாக்களாகிய மாலைகளை சூட்ட தந்து என்னுடைய மனமென்னும் தாமரை மலரினும் எழுந்தருளி இருக்கின்றாள். அத்தகைய அவள் திருமாலின் தொப்புளாகிய தாமரையின் மேல் இருந்து உலகை படைக்கும் பிரம்மன் வேதம் போதும் நாவில் வீற்றிருக்கின்றாள். அத்தகைய சிறப்புடைய தாமரை செல்வியை, ஒளி வீசும் முகத்தை உடையவளை, கலைகளுக்கெல்லாம் தலைமையாக விளங்கும் கலைமகளை போற்றி வணங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த சரஸ்வதி அந்தாதியில் அவர் பாடியிருக்கார். வெள்ளை தாமரை வெள்ளையாக இருக்குது, அதனால் சீர்தந்த வெள் இதழ், அதாவது வெள்ளியினுடைய நிறத்தை ஒத்த வெள்ளி வெள்ளையாக இருக்கும், இருந்தாலும் வெள்ளி தாமரையை விட வெண்மை கம்மி தான். அதோட பிரகாசம் தாமரையை விட வேணால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் வெள்ளையில் தாமரை அதை விட சிறப்பு. வேறு காரணங்களால் வெள்ளி சிறப்பு. சீர் தந்த வெள் இதழ் பூங்கமலாசனம், அதாவது ஒரு ஆசனம், ஒருத்தர் உட்கார்றதுக்கு ஒரு இடம், உட்கார்றதுன்னா ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னர்கள் உட்கார இடத்த சிம்ம ஹாசனம். அந்த கை வைக்கிற இடத்துல 2 சிங்கத்தலை இருக்கும். ராஜா, சிங்க ராஜா, காட்டுக்கு ராஜா சிங்கம். அதனால் இந்த நாட்டு மன்னர் அந்த சிங்கத்தை போல வீரமுடையவர், சிறந்த குணங்களை உடையவர். அது மாதிரி அந்த கை வைக்கிற இடத்துல 2 சிங்கத்தலை இருக்கும். அதனால் அது சிம்ம ஆசனம், சிம்மாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவளுக்கு ஒரு ஆசனம் வேணும்ல சரஸ்வதிக்கு. அது எது அப்படின்னா பூங்கமல ஆசனம், பூக்களில் சிறந்த தாமரை. அந்த தாமரை தான் இவளோட ஆசனம், பூக்களில் சிறந்த தாமரை, அதுலேயும் வெள்ளை தாமரை, அதுதான் சரஸ்வதி தேவியுடைய ஆசனம். தேவி செஞ்சொல் தார் தந்த எண்ணெய் தாமரையாட்டி சரோருகமேல் பார்த்தந்த நாதன், இறைவன் இசை தந்த ஆரண பங்கயத்தாள் வார்த்தந்த ஜோதி அம்போருகத்தாளை வணங்குதுமே. அந்த சரஸ்வதி தேவியை நம்ம வணங்கினா எல்லாம் கிடைக்கும். அவள் எங்கே இருக்கான்னா வெள்ளை நிறமுடைய தாமரை பூவை தன்னோட இருக்கையாக கொண்டிருக்கா. பாக்கள் இருக்குல்ல, அந்த பாக்கள்லாம் எதால் ஆனது? எழுத்தா சேர்ந்தா சொல்லெல்லாம் சேர்ந்தா வாக்கியம்
இல்லையா? பல எழுத்துக்கள் சேர்ந்தது தான், எழுத்து தான் ஆரம்பம். "அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்னும் எழுத்தும் கண்ணெனத் தகும்." அதுபோல அந்த எழுத்துக்களால தான் சொற்கள் உருவாகுது. அப்போ அந்த எழுத்துக்களாக இருக்கிறதும் அவ தான். அந்த எழுத்துக்களோட சேர்க்கையால உண்டாகக்கூடிய சொற்களாக இருக்கிறதும் அந்த சரஸ்வதி தேவி. அதுக்கப்புறம் அது முழுமையான வாக்கியமாகுது, முழுமையான ஒரு கருத்தை சொல்லுது. அதுக்கப்புறம் அது நூலாகுது. ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தான் அதிகமாகணும் இல்லையா? ஒவ்வொன்றா தான் 100. ஒரே சமயத்தில் 100ன்ற ஒரு எண் கிடையாது. 1, 2, 3ன்னு தான் 100. அதுபோல் அகரத்தில் தொடங்கி எழுத்துக்கள் அதுவாக இருக்கிறதும் அந்த கல்வியினுடைய தலைவியாகிய சரஸ்வதி. சொல்லாலாகிய பாக்களாகிய மாலைகளை சூட்டத் தந்து எனக்கு, கம்பர் சொல்றார், எனக்கு இந்த பாமாலைகளை சூட்ட அருள் புரிந்தவள் சரஸ்வதி. சூட்டத் தந்து என்னுடைய மனமென்னும் தாமரை மலரிலும் எழுந்தருளி இருக்கின்றாள். என்னோட மனசாகிய தாமரை மலர்ல உட்கார்ந்துட்டா. அது இல்லாம நான் பாமாலை சூட்டும்படியாக எனக்கு அருள் புரிந்தாள். அத்தகைய அவள் எங்க இருக்கா தெரியுமா? அவளுடைய உண்மையான சொந்த இடம் எது தெரியுமா? முக்கியமா எங்கெல்லாம் இருக்கா தெரியுமா? பிரம்மாவோட நாவில் இருக்கா. அந்த பிரம்மா எங்க இருக்கார் தெரியுமா? திருமாலோட தொப்புளாகிய தாமரையில் இருக்கார். ஒரு படம் போட்டிருப்பாங்க. திருமால் படுத்திட்டு இருப்பார். அவருடைய தொப்புள்லேருந்தே ஒரு கொடி ஓடும், அது தாமரை இருக்கும், அதில் பிரம்மா உட்கார்ந்துருப்பார் அப்படின்னு படம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி திருமாலுடைய தொப்புளாகிய தாமரை மேலிருந்து உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மன், அந்த பிரம்மனோட நாக்கில் வேதமாக வீற்றிருக்கிறவள் யாரு? வேதம் போதும் நாவு. பிரம்மனுக்கு வேலையே வேதம் போதக்கூடிய வேலை. அந்த வேதங்களை சொல்லும் நாக்கில் சரஸ்வதி உட்கார்ந்ததுனால தான் பிரம்மாவால் வேதத்தை ஓத முடிகிறது. நாவில் சரஸ்வதி. ஒரு சாதாரண குழந்தை கூட நல்லா படித்தா என்ன சொல்லுவாங்க? அந்த குழந்தைக்கு நாக்கில் சரஸ்வதிப்பா, அப்படி நல்லா படிக்குது. இந்த சின்ன வயசில் 1330 திருக்குறளையும் சொல்லுது. அடேங்கப்பா, இதை பாடுது, சகலகலாவல்லி மாலையை நெருடல் இல்லாமல் பாடுது அப்படின்னு ஒரு குழந்தைங்க செய்கிறப்ப பாராட்டுவாங்க. ஞான சம்பந்தரும் அப்படிப்பட்ட ஒரு குழந்தை. ஞானப்பால் உண்டா? பார்வதி தேவி வந்தாங்க, சிவபெருமான் வந்தார், ஞானப்பால் கொடுத்தாங்க, அதனால் அவர் அதை உண்டு தோடுடைய செவியன்னு பாடினார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஞானம் சரஸ்வதி தேவியினுடைய அருள் அங்கெல்லாம் இருக்கணும். அப்போ தான் பாட முடியும். ஞானத்தை கொடுக்கறது உமையம்மை தான். உமையம்மை இல்லாமல் சரஸ்வதி இல்லை. அதனால் அவங்க இவங்களுக்குள்ள உமையம்மை தான் சரஸ்வதியினுடைய வடிவத்தில் கல்வி செல்வத்தை வழங்குறவங்க. உமையம்மை தான் திருமகள் கோலத்தில் செல்வத்தை வழங்குறவங்க. அதுபோல் எல்லாம் நவசக்தியாக இருக்கிறது உமையம்மை. அதனால் சரஸ்வதியும் உமையம்மையும் வேறாக நம்ம பிரித்து பார்க்க வேண்டாம். அம்மைன்னா அம்மை. சரஸ்வதி வடிவத்தில் ஒவ்வொரு வேலை, ஒரு ஃபேக்கல்ட்டி ஒரு தட்டை ஒப்படைக்கிற மாதிரி. அப்போ தான் நல்லா இயக்கம் சரியாக இருக்கும். அது நடக்க வேண்டிய நேரத்தில் கிரமமாக நடக்கும். அதுக்காக சரஸ்வதி வடிவத்தில் கல்வியை பார்த்துக்கிறாங்க. செல்வமாக இருக்கிறதுக்கு லக்ஷ்மியை திருமகளை ஒப்படைச்சி செல்வத்தை பார்த்துக்கிறாங்க. ஒரு ஃபேக்கல்ட்டி பாஸ் அவங்கெல்லாம். அது மாதிரி கல்வியின் தலைவி சரஸ்வதி. அந்த சரஸ்வதி இவரோட நாக்கிலையும் உட்காந்துக்கிட்டு இருக்கா, இவரோட மனமாகிய இதய தாமரையில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. வேதத்தை ஓதக்கூடிய பிரம்மனின் நாவில் குடியிருக்கிறா. அந்த பிரம்மா எங்கே உட்காந்துருக்காருன்னா ஒரு தாமரையில் உட்காந்துருக்காரு. அந்த தாமரை எங்கே இருக்கான்னா திருமாலுடைய தொப்புள்ள இருக்கு. அப்படிப்பட்ட அந்த செல்வியை சரஸ்வதியை ஒளி வீசும் முகத்தை உடையவளை அறிவு இருந்தாலே ஞான பிரகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவு இருக்கிற இடத்துல ஒரு ஒளி தன்னால் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். அதனால் அறிவொளி பேரே நிறைய பேருக்கு அறிவொளின்னு பேரே வைப்பாங்க. அது மாதிரி அந்த
அறிவு ஒளி வீசக்கூடிய கலைமகள். எல்லா கலைகளுக்கும் அவள் தான் தலைவி. அப்போ அவளுக்கு ஒளி வீசுறத சொல்லவா வேணும்? அந்த கலைமகளை போற்றி வணங்குவோம் அப்படின்னு கம்பர் கலைமகளை பற்றி முதல் பாடல்ல சொல்றார். இந்த கலைமகள் ஒரு சின்ன ஒரு வீடு, ஒரு குடும்பம். அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது. குழந்தைக்கு இப்போல்லாம் 3 வயசு போதும். 3 வயசான உடனே ஒரு பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பேச்சு கற்றுக்கிட்டுன்னு வர்ற வயசுலேயே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுறாங்க. இந்த பேரண்ட்ஸ் எதுக்கு கொண்ட பள்ளிக்கூடத்தில் விடுறாங்க தெரியுமா? அப்பா பெரிய படிப்பாளியாக இருக்கலாம், உயர்ந்த பதவியில் இருக்கலாம், ஏகப்பட்ட அறிவு கல்வி ஞானம் இருக்கலாம், அவர் எந்த பதவியாக வேணாலும் இருக்கட்டும், அவருடைய குழந்தைய அந்த அம்மையார் அதுக்கும் மேலே பெரிய கல்வியாளராக இருக்கலாம், கல்லூரி பேராசிரியையாக கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கட்டும், நிறைய பேருக்கு அவங்க சொல்லி தருவாங்க. ஆனால் அவங்களோட குழந்தைய ஒரு பள்ளிக்கு அனுப்புவாங்க. அது சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோங்க, சொல்லவே வேணாம். அட்மிஷனுக்கு அல்லாடி போராடி ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுவாங்க. அந்த குழந்தைக்கு சொல்லித்தர்ற அளவுக்கு பெற்றோருக்கு தெரியாதா? தெரியும். அப்படி இருந்தும் ஏன் அங்கே கொண்டு அப்படி தன்னோட பணத்தை செலவு பண்ணி ஃபீஸ் கட்டி அட்மிஷன் கஷ்டப்பட்டு வாங்கி பள்ளியில் சேர்க்கறதுக்கு என்ன காரணம்? அந்த குழந்தைக்கு கல்வி கற்கும் சூழ்நிலை, மனோநிலை அறிமுகமாகணும். அது ஒரு குழந்தை, அதுக்கு கல்வியில் ஆர்வம் வரணும், கற்றல்ன்றது என்னன்னு தெரியணும். அதுக்காக அந்த பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த குழந்தைக்கு அந்த என்விரான்மெண்ட்டை கொடுக்கணும், அந்த சுற்றுச்சூழலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பள்ளியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. சரி, இந்தியா முழுசுக்கும் ஒரே ஒரு பள்ளி இருந்தால் போதுமா? எல்லாரும் கொண்டு போய் அந்த ஒரே பள்ளியில் சேர்க்க முடியுமா? இப்போ டெல்லியில் நம்முடைய தலைமை இடம் இருக்குன்ற மாதிரி ஒரே ஒரு பள்ளிக்கூடம் ஒரே ஒரு இடத்துல இருக்குது. எல்லாரும் அங்கே போய் கல்வி கற்க முடியுமா? அது அந்த காலத்தில் பள்ளிக்கூடங்கள் கம்மியாக இருந்தது, ஆங்கிலேயர்கள் காலத்தில். இப்போ அந்த நிலைமை மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி எங்கே பாரதியார் ரொம்ப கனவு காணுவார், எங்கே பார்த்தாலும் பள்ளிக்கூடமாக இருக்கணும், அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் கோயில் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட ஆசை அவருக்கு. தெருக்கள் தோறும் பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இப்போ பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்குது. நிறைய இருக்கிறதுனால ஏன் அத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்குது? கல்விச்சாலைகள் நியாயமாக பார்த்தா கல்வி, மருத்துவம், போக்குவரத்து அரசாங்கம் கவனிக்கணும். இப்போ எல்லாம் தனியார்கிட்ட போயிடுது. அரசாங்கம் செய்ய வேண்டிய அத்தனை பொறுப்புகளையும் தனியார் கையில் எடுத்துக்கிறாங்க. தனியார் சில பேர் செய்ய வேண்டிய சில வேலைகளை அரசாங்கம் செய்துகிட்ருக்கு. இதெல்லாம் ரொம்ப கலிகாலத்தோட கொடுமைகளில் அதுவும் ஒன்று. நம்ம அங்கே போக வேண்டாம். ஏன் தெருக்கள் தோறும் கல்விச்சாலைகள் இருக்கணும் அப்படின்னா, ஆங்காங்கே இருக்கிற குழந்தைகள், அந்தந்த பகுதியில் வாழும் குழந்தைகள் கல்வி கற்கணும். அப்போது கல்விக்கு அந்த அளவுக்கு சிறப்பு, கட்டாய தேவை ஒவ்வொருத்தருக்கும். வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காரு? கண்ணுடையர் என்போர் கற்றோர், கல்லாதவங்க யார்? முகத்திரண்டு புண்ணுடையார் அப்படின்னு சொல்கிறார். இந்த 2 கண்ணு இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். நீ படித்தாதான் உனக்கு கண் இருக்கிறதாகவே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கிறப்போ கல்வி கண், அறிவு கண் திறக்கணும்னா ஆங்காங்கே கல்விச்சாலைகள் இருக்கணும். அந்த காரணத்தால் தான் எங்கே பார்த்தாலும் கல்விச்சாலைகள் இருக்குது. இதே காரணம்தான் எங்கே பார்த்தாலும் கோவில்கள் இருக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட இந்த காரணம் பொருந்தும். ஆங்காங்கே இருக்கிற குழந்தைகள் அந்தந்த கல்விச்சாலைகளில் அறிவு விளக்கம் அடையிற மாதிரி ஆங்காங்கே இருக்கிற கோவில்களில் ஆங்காங்கே இருக்கிற மக்கள் கோவிலுக்கு போகிறதும் சரியை கிரியை யோகம் பழகும். அந்த பாதையில் கால் வச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க, ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் என்ன பண்ணார் இறைவன் தானே அடியார்கள் மூலமாக ஆங்காங்கே கோவில்கள் நிறுவி. கல்விச்சாலைகளும் கோவில்களும் முக்கிய தேவை. ரெண்டும் அறிவு கண்ணை திறக்கிறதுக்கு தான்.
இது உலக அறிவை கொடுக்குது. இகலோக சுகத்துக்கு இந்த கல்வி அறிவு அதிகமாக தேவைப்படுது. பரலோக சுகத்துக்கு, ஆன்ம ஞானம் அடையிறதுக்கு அந்த கல்வி கோவில்கள் மூலம் ஆரம்பமாகிறது. குழந்தைக்கு ஒரு யானை படம் காமிக்கிறாங்க. ஒரு யானையினுடைய படத்தை சின்ன குழந்தை, அந்த குழந்தை இருக்கிற ஏரியாவில், அந்த பகுதியில் யானையை நேரடியாக பார்க்க முடியாது. அப்போ என்ன செய்கிறாங்க, யானைன்னு ஒன்று இருக்குது, அது ஒரு மிருகம், அதுக்கு 4 கால் இருக்குது, இவ்வளோ பெரிய காது இருக்குது, இப்படி நீளமாக ஒரு தும்பிக்கை இருக்குது, தந்தம் இருக்குது, அதோட உடம்பு பெருசாக இருக்கும், வயிறு இப்படி இருக்கும், கால்கள்லாம் தூண் போல் இருக்கும் அப்படின்னு ஒரு படத்தை காமிக்கிறாங்க. அப்போ படத்தை பார்த்த குழந்தை என்ன செய்யும், யானை அப்படின்னு சொல்லும். அதை தும்பிக்கையை தொட்ட உடனே தும்பிக்கை அப்படின்னு சொல்லணும். யானையோட கால் எங்கே இருக்குன்னா கால் அப்படின்னு காமிக்கும். காது எங்கன்னு கேட்டால் காதை காமிக்கும். இப்போ குழந்தை என்ன செய்யுது, ஒரு யானைன்னா ஒரு கற்பனை வடிவம், புத்தகத்தில் பார்த்த கற்பனை வடிவத்தை தனக்குள்ள அனுப்புது. அது அப்படியே நாட்கள் ஓடட்டும். எல்கேஜியில் படிக்கிற அதே படத்தை எல்லா வகுப்புலேயும் படிக்க போகிறதில்ல. சில வருடங்கள் கூட போகட்டும். ஒரு நாள் யானையை நேரில் பார்க்குது அந்த குழந்தை. இது யானைன்னு யாரும் சொல்லாமல் தானே தெரிஞ்சுக்கும். ஹை, யானை அப்படின்னு சொல்லும். அந்த குழந்தை யானையை பார்க்கும் பொழுது சின்ன வயசில் புத்தகத்தில் படத்தில் பார்த்த யானை இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி, கடவுள் அவர் இப்படி ஆற்றலுடையவர், எண்குணத்தன், அவருடைய தாளை வணங்கினா நல்லது அப்படின்றத சரியைகள் மூலமாக, கிரியை மூலமாக நம்ம பழக்கும் பொழுது நமக்கு அப்போ பக்குவம் இருக்காது. ஆரம்ப நிலையில் பக்குவம் இருக்காது. தேவைகள் கருதி வணக்கம் செய்ய ஆரம்பிப்போம். அது எல்லாருக்கும் சகஜம். எல்லாரும் எல்கேஜி போகிற மாதிரி தான் அதுலேயும். ஆன்மீக பாதையில் அது எல்கேஜி தான். போய் நம்ம பழகி பழகி எதுக்கெடுத்தாலும் அந்த வேண்டுதல், அந்த பிரார்த்தனை, அந்த நேருக்கு நேராக கோவிலில் ஒருத்தர் நின்று சாமி கும்பிட்றாங்கன்னா என்ன செய்வாங்க, கண்ணை மூடிட்டு தன்னோட மனசில் இருக்கிற விண்ணப்பத்தை இறைவன்கிட்ட பேசுகிற மாதிரி மானசீகமாக பேசுவாங்க. அப்படி பேச 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 அந்த பழக்கம் வரும். அப்படின்றதுக்காகத்தான் இறைவன் என்ன பண்ணார், அன்பர்கள் அடியார்கள் மூலமாக, மன்னர்கள் மூலமாக கோவில்களை கட்டுவித்தார். மெய்யன்பர்கள் மூலமாக சாத்திர தோத்திர நூல்களை உண்டாக்கினார். எல்லாத்தையும் யாருக்காக கொடுத்தாரு, இந்த குழந்தைங்களுக்காக. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் குழந்தைங்க தான். கடவுளுக்கு எல்லாரும் குழந்தைங்க தான். அவங்கெல்லாம் உய்யணும், அவங்கெல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவங்கெல்லாம் நல்ல அறிவு விளக்கம் பெறணும். அதுக்காகத்தான் இந்த அறிவு வளர்கிறதுக்கு இந்த கல்வி சாலைகள், உண்மை ஞானம் அடையிறதுக்கு கோவில்கள் அப்படின்னு சொல்லி இறைவனால் உருவாக்கப்பட்டது தான் எல்லாமே. அறிவும் இந்த சரஸ்வதின்றது என்ன, நாமேவா படைத்தோம்? கல்வின்றதை நாமேவா படைத்தோம்? எழுத்துக்களை நாமேவா படைத்தோம்? சொற்களை நாமேவா படைத்தோம்? ஒரு வாக்கியத்தை முழுசாக நாமேவா படைத்தோம்? இன்னைக்கு புது புதுசாக நம்ம உருவாக்கலாம் இருக்கிறத கொண்டு. ஏற்கனவே ஒரு களிமண் இருக்குன்னா அதை புது புது விதமாக பொம்மைகள் செய்யும் குழந்தைங்க. அவங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு உருவங்கள் படைக்கலாம். ஆனால் மண்ணுன்றது இயற்கையில் தானே இருக்குது. அதே போல் எல்லாமே இறைவனால் அருளப்பட்டது. அதை வச்சு நம்ம புதுசு புதுசாக வித்தியாசமாக சிந்திக்க கற்கலாம். அப்படி கற்றுக்கொள்ளும் கல்விக்கு நிறைய, கல்வின்றது சம்மந்தமாக நிறைய உள்ளே போகணும். கல்லுதல் அப்படின்னாலே தோண்டுதல். தோண்ட 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 நிறைய விஷயங்கள் வரும். பூமியில் தோண்டி தோண்டி தானே தங்கம் எடுத்தாங்க. பூமியில் தோண்டி தோண்டி பார்த்து தானே பூமிக்கடியில் நீர் இருக்குன்னு தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய கனிமங்கள் பூமிக்கடியில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுபோல் அந்த கல்லுதல் இருந்தால் ஏராளமான விரிவான அறிவாற்றல் ஏற்படும். அதனால தான் இந்த தமிழ் சொல்லே பாருங்கள், கல்வி. கல்லும் பொழுது, தோண்டும் பொழுது மேலான பொருட்கள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு கல்வின்னு வச்சுருக்காங்க. அந்த கல்வியினுடைய
அரசியான சரஸ்வதியை நம்ம வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி அந்தாதியினுடைய அடுத்த பாடலில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.